ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புது மாடலில் பார்க்க போகிறோம். புது மாடல்னால் ஆர்ஹெச்எஸில் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு ரெண்டு மாடலையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சம்மை நம்ம எழுதலாங்களா? சம் என்னென்னா சால்வ் d cube minus 2d square plus 4d minus 8 of y is equal to e power 2x plus sin x into cos x. இதுதான் நம்மளுக்கு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சால்வ் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு the auxiliary equation is m cube minus 2m square plus 4m minus 8 equal to 0. இங்கே ரஃப் காலம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரஃப் காலமில் என்ன போட போகிறோம் இப்போ நம்மனா? இப்போ எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ m இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் வருதான்னு பார்ப்போம். இப்போ ஈக்குவேஷனில் போட்டால் 1 cube 1 மைனஸ் m ஸ்கொயர்டு 1, அப்போ 1 into minus 2 minus 2 ப்ளஸ் எம்முக்கு 1, அப்போ 4 into 1 4 மைனஸ் 8 போட்டால் 0 வரணும். ஆனால் நமக்கு என்ன வருது? 1 + 4 5 மைனஸ் 10னா மைனஸ் 5 வருது. ஆனால் ஈக்குவல் டு 0 வரணும். நமக்கு 5 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது m இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ரூட்டு கிடையாது. அடுத்தது m இஸ் ஈக்குவல் டு -1 போட்டு பார்க்கலாம். அப்போது -1 த ஹோல் கியூப்னா 3 டைம் போட்டால் -1 தான் வரும். அடுத்தது மைனஸ் m ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -2 ப்ளஸ் 4m -1, அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -4 -8. இதுவும் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா பாருங்கள் எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போது இதுவும் நம்மளுக்கு ரூட்டு கிடையாது. அடுத்தது m இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு பார்க்கலாம். இப்போ m இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோன்னா 2 cube 8 மைனஸ் 2 ஸ்கொயர்ட் 4 4 into 2 8. அடுத்தது ப்ளஸ் 4 into 2 8 மைனஸ் 8. இப்போ இது பாருங்கள் 8 மைனஸ் 8 8 மைனஸ் 8. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 வருது. அப்போது m இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது தான் நம்ம ரூட்டு. ஸோ விச் இம்ப்ளைஸ் m இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது நம்மளுக்கு ஒரு ரூட்டு. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணி அடுத்த ரூட்டை கண்டுபிடிக்கலாம்னா 1 minus 2 4 minus 8 எல் ஷேப் அந்த ஃபார்முலா போடலாம். 2 தான் நம்மளுக்கு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ 0 1 plus 0 1 1 into 2 2 minus 2 plus 2 0 2 into 0 0 4 plus 0 4 2 into 4 8 minus 8 plus 8 0. இங்கே 0 வந்தால் தான் நமக்கு இதை வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் எழுத முடியும். எப்போவுமே நம்மளுக்கு பாருங்கள் இங்கே எது ரூட்டு வருதோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த எல் ஷேப் ஃபார்முலாவில் கண்டிப்பாக இங்கே 0 வரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 2 ஒன்று, இன்னொன்று ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு? குவாட்ராட்டிக் m ஸ்கொயர், இங்கே 0 இருக்குது பாருங்கள். அப்படின்னா m டேர்ம் 0 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் m squared is equal to -4, which implies m is equal to plus or minus 2i. root of -1க்கு I, 4க்கு வந்து 2. ஸோ m is equal to 2 ஒன்று, மீதி இன்னும் ரெண்டு என்னது? ப்ளஸ் 2i ஒன்று மைனஸ் 2i ஒன்று, 3 ரூட் வந்திருக்கு. therefore the complementary function is equal to a e power m1x
ப்ளஸ் அடுத்தது இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா 0 அதனால அது வராது. ஏ காஸ் பீட்டா எக்ஸ், ஆல்ரெடி ஏ போட்டதுனால அடுத்த கான்ஸ்டன்ட் பி காஸ் பீட்டா வந்து 2. ஸோ பி காஸ் 2x ப்ளஸ் சி சைன் 2x. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போது பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு இதை நம்ம 1 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு pi1 ப்ளஸ் pi2. இதில் pi1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by f of d, d cube minus 2d squared plus 4d minus 8 into e power 2x. இதுதான் வந்து நம்மளுக்கு சம்மு. ஓகே, இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 போட போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 is equal to 1 by நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் டி எழுதிட்டு இருந்தோம். இப்போ எஃப் ஆஃப் டிக்கு ரீப்ளேஸ் டி பை என்ன எழுத போகிறோம்? சரி, எஃப் ஆஃப் டியை இன்னொரு தடவை எழுதிக்கலாம். 1 by டி கியூப் மைனஸ் 2d squared minus 2d squared plus 4d minus 8 into e power 2x. இப்போ replace d by 2 போட போகிறோம். அப்போது 2 cube minus 2 into 2 square plus 4 into 2 minus 8 into e power 2x, which is equal to 1 divided by 2 cube 8, 2 squared 4, 4 into 2 minus 8 plus 4 into 2 8 into minus 8 e power 2x. So minus 8 plus 8 minus 8 plus 8, which is equal to 1 by 0 into e power 2x. So ordinary rule fails அப்படிங்கிறதுனால அடுத்தது e power xக்கு என்ன ஃபார்முலா? x into 1 by f dash of d அப்படின்ட்டு வரும். இப்போ இங்கே நம்ம ரஃப் காலத்தில் பார்ப்போம். f of d என்ன இருக்குது? d cube minus 2d square plus 4d minus 8. ஓகேங்களா, இப்போது f dash of d is equal to 3d square minus 4d plus 4. ஓகேங்களா, f dash of d 3d square minus 2 into 2 4d plus 4. இப்போ இங்கே நம்ம கொண்டு வந்து போட்டோம்னா f dash of d என்ன வரும்? 3d square minus 4d plus 4 into e power 2x. இப்போ replace d by 2 போடுங்க. இங்கேயும் replace d by 2 போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் replace d by 2 போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ x into 1 by 3 into 2 square minus 4 into 2 plus 4 into e power 2x, which is equal to x into 1 by 2 2s are 4, 4 3s are 12 minus 8 plus 4. So minus 8 plus 4 போட்டிங்கன்னா minus 4 வரும். ஸோ 12 4 போச்சுன்னா 8. ஓகேங்களா, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 is equal to 1 by 8 into e power 2x ஆகட்டும் பாருங்கள், into e power 2x. ஸோ x into e power 2x. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 போட போகிறோம். நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் 2க்கு நம்ம அதுக்கு முன்னாடி ரஃப் காலமில் என்ன போட்டுக்கலாம்னா, நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? sin x cos xன்னு இன்னொன்று இருந்தது. ஆஸ் பர் trigonometric ஃபார்முலா sin 2 theta is equal to
2 sin theta into cos theta. So sin theta into cos theta is equal to sin 2 theta divided by 2. இங்கே பாருங்கள் theta 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 சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்த சம்மில் sin x cos xன்னு இருந்தது. அப்போ 1 by f of d dq minus 2d square plus 4d minus 8 into sin x cos xக்கு பதிலாக half into sin 2 thetaக்கு பதிலாக x. ஸோ இதை நம்ம as per the formula என்ன பண்ணலாம்? sin x e power ix is equal to cos x plus I sin x இல்லையா? இப்போ sin xனா imaginary part. So half into imaginary part of 1 by d cube minus 2d square plus 4d minus 8 into e power I2x. So which is equal to half into imaginary part of 1 by, இப்போ replace d cube by e power I2x. இப்போ இங்கே replace d by 2i போட போகிறோம். So d cubeக்கு பதிலாக 2i the whole cube minus 2 into 2i the whole square plus 4 into 2i minus 8 into e power I2x, which is equal to half into imaginary part of 1 by 2 cube 8 I cube minus I. So minus 8i minus I square minus 1. So minus minus plus ஆயிடும். 2 square 4. 4 into 2 8. அடுத்தது plus 4 into 2 8i minus 8 into e power I2x, that is minus 8 plus 8 plus 8i minus 8i. So which is equal to half into imaginary part of 1 by 0 into e power I2x. ஓகே, இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டகரல் 2 போட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 1 by f of a வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ ஆஸ் பெர் த ஃபார்முலா நம்ம என்ன போடணும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் வந்ததில்ல, அதில் ஆஃப் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப், இப்போ 0 வந்ததுனால எக்ஸ் இன்ட்டு 1 by f dash of d இன்ட்டு e power ax அப்படின்னு போடணும். f dash போடுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரஃப் காலத்தில் போய் முதல்ல f of d போடுவோம். f of d is equal to d cube minus 2d square plus 4d minus 8. ஓகேங்களா? d cube minus 2d square plus 4d minus 8. So f dash of d is equal to 3d square minus 4d plus 4. இப்போ f dash of d நம்ம அப்ளை பண்ணணும்னா 3d squared minus 4d plus 4. So which is equal to x by 2 into imaginary part of 1 divided by, இப்போ d squaredக்கு பதிலாக 2i போடுவோம். 3 into 2i the whole square minus 4 into 2i plus 4 into e power I2x. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? replace d by 2i போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ which is equal to x by 2 into imaginary part of 1 by 3 4s are 12. 2 squared வந்து 4. 4 into 3 12. I squared minus 1. So minus 12 plus நமக்கு இங்கே என்ன வரும்? minus 12 minus 4 into 2 8. 8i plus 4. So which is equal to into e power I2x. ஓகேங்களா? So which is equal to x by 2 into imaginary part of 1 by minus 2 plus 4 na 8. ஓகேங்களா? minus 8 minus 8i into e power I2x. இப்போ இங்கே பாருங்கள்,
இது ரெண்டுத்துலேயும் நமக்கு 8 காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படியே கூட உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இதை. இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா, 1/-8 -8i into -8 plus 8i divided by -8 plus 8i, which is equal to -8 plus 8i divided by a square -8 the whole square minus 8i the whole square. So which is equal to -8 plus 8i divided by 64. ஓகேங்களா? minus I square minus 1 plus 8 8s are 64, which is equal to இதில் 8 காமனாக எடுத்தீங்கன்னா -1 plus I divided by 8 128. So 8ஆல் cancel பண்ணால் 1 time 8 48, 6 8s are 48. So which is equal to x by 2 into imaginary part of உள்ள நமக்கு என்ன ஒன்று வந்திருக்கு, -1 divided by 16 plus I divided by 16 of e power i2x. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ -1 plus in வந்திருக்கு divided by 16. ஸோ which is equal to இதில் நம்மளுக்கு x by 2 into a real part of imaginary part of நம்மளுக்கு imaginary part தான் தேவை. -1 divided by 16 plus I by 16 into e power i2x எப்படி எழுதலாம், cos 2x plus I sin 2x. இதில் வந்து imaginary part தேவை. So particular integral 2 is equal to x by 2 into இப்போ imaginary part வேணும் அப்படின்னா I இதோட காசை மல்டிப்ளை பண்ணால் ரியல் தான் வரும். ஸோ இதோட பண்ணால் தான் இமேஜினரி வரும். அப்போது மைனஸ் சைன் 2x டிவைடட் பை 16. அடுத்தது இதை பாருங்கள், I by 16 இதை பண்ணால் ப்ளஸ் காஸ் 2x டிவைடட் பை 16. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா I ஸ்கொயர் -1 ரியல் பார்ட் வந்துடும். அப்போ அது தேவையில்லை. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்னா x by 2 into cos 2x minus sin 2x divided by 16. ஏன்னா எல்சிஎம் சேமாக இருக்கிறதுனால நடுவில் ப்ளஸ் சைன் இருக்கிறத போட்டு எழுதலாம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு மைனஸை மாற்றியும் எழுதியிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 16 into 2 32 ஆகிடும். அப்போது x by 32 into cos 2x minus sin 2x. இதுதான் நம்மளோட particular integral 2. ஸோ இதுதான் நம்மளோட particular integral 2. Therefore the general solution is y is equal to cf plus pi1 plus pi2. So y is equal to cf நம்மளுக்கு என்ன வந்தது, a e power first root m வந்து 2 வந்தது plus b cos 2x வந்ததா, b cos 2x plus c sin 2x plus pi1 என்ன வந்தது
pi1 x by 8 e power 2x அடுத்தது plus x by 32 into cos 2x minus sin 2x. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன் ஆன்சர். Thank you, student.